இந்தியாவோட முதுகெலும்பு சொல்லுவாங்க. எப்போ கிராமங்கள் ஆரோக்கியமாக இருக்குதோ அப்போ தான் நாடு ஆரோக்கியமாக இருக்கிறது ஒரு வாய்ப்பாக இருக்குது. இப்போ கிராமப்புறத்து இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருந்தால் கிராமங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்குது. ஆனால் இந்த கிராமப்புறத்து இளைஞர்கள் மேம்படுற விதமாக தான் இந்த விளையாட்டு அம்சங்களை வச்சுருக்கிறாங்க. இப்போ அவங்க டெய்லி விளையாடுறதுனால பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக மன ரீதியாக படிக்கிறதுக்காகட்டும் இல்லை வேலை செய்கிறதுக்காகட்டும் அது தயாராகிடுவாங்க. தீய பழக்கங்கள்ல இருந்து வெளியில் வரதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. இதெல்லாமே ஒரு ஸ்டெப் எடுத்து சர்க்குலர் வச்சுருக்குறாங்க. இதை முதல்ல கோபிச்செட்டிப்பாளையம் சுற்றி ஒரு 3 தாலுக்களை நம்ம ஈரோடு மாவட்டத்தில் கோபி, பவானி, அந்தியூர் 3 தாலுக்கில் தான் நம்ம 2004 வருஷம் நடந்த கிராமோற்சவம் முதல் கிராமோற்சவத்தை வந்து நம்ம பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 3 மாவட்டம் பண்ணோம், 10 மாவட்டம் பண்ணோம், அப்புறம் தமிழகம் முழுவதும் பண்ணோம். இப்போ கடந்த 3 வருஷமாக வந்து தென்னிந்தியா முழுவதும் பண்ணிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, இப்போ ஒடிசா, பாண்டிச்சேரி, இது எல்லா பகுதிகளிலிருந்தும் கிராமப்புற இளைஞர்கள் வந்து இந்த விளையாட்டுகளை வந்து பங்கேற்றுக்கிறாங்க. இதில் மொத்த பரிசு தொகை பார்த்தீங்கன்னா 67 லட்சம். முதல்நிலை போட்டிகள் அதாவது கிளஸ்டர் லெவல் நடக்கும், அதாவது உள்ளூரில் நடக்கும். அடுத்த லெவல் வந்து டிவிஷனல் லெவல். ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், சேலம், வெள்ளூர் இந்த மாதிரி பகுதிகளில் நடக்கும். இந்த 6 இடங்கள்ல நடக்கும். அதில் இருந்து செலக்ட் ஆகிற டீம் வந்து ஃபைனல் ஈவெண்ட் வருவாங்க. இது வந்து செப்டம்பர் 19, 20, 21 3 நாட்களும் ஈஷா யோகா மைய வளாகத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக இது நடக்க போகுது. இது விளையாட்டு திருவிழான்னு சொல்ல முடியும். இதில் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய அளவில் கலாச்சாரம், அதாவது கலாச்சார கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற வகையில் தென்னிந்திய அளவில் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற வகையில் பார்த்தீங்கன்னா அவங்களோட நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகள் நடக்கும். ஆயிரக்கணக்கான பேர் இதில் வந்து கலந்துப்பாங்க. வள்ளி கும்மி, ஒயிலாட்டம், செண்டி மேளம், புள்ளி டான்ஸு, தெலுங்கானாவோட ட்ரைபல் டான்ஸு, இந்த மாதிரி எல்லா ஊர்களில் இருக்கிற இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அதே மாதிரி உணவு திருவிழா நடக்கும். இந்த மாதிரி ஊரில் இருக்கிற எல்லா உணவுகள் அந்த ஒரு உணவு திருவிழா நடக்கும். இதில் முக்கியமாக கேரளா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா உணவு வகைகள், கர்நாடக உணவு வகைகள், அந்த பகுதியில் இருக்கிற இந்த உணவு தயாரிக்கிறவங்களே வந்து நமக்கு வந்து சமைச்சு பரிவாருவாங்க. இது ஒரு மிகப்பெரிய திருவிழாவில் நடக்கும். அப்போ வந்து குழந்தைகளுக்கான விளையாட்டு போட்டி எல்லாமே இருக்கும். ஒரு வாலிபால் டோர்னமெண்ட்டாக இல்லாமல் இது மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக எடுத்துப்போம். எப்போது திருவிழாங்கிறது மனசு எல்லாமே பொங்கல் திருவிழா இருக்கு, ஒரு மாரியம்மன் கோவில் திருவிழா இருக்கு. அந்த திருவிழா ஒரு மனசு நினைப்போம். அது எப்போ வரும் அவரோட எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் கிராமோற்சவத்தில் வந்து இந்த மாதிரி கிராமப்புற இளைஞர்கள் வந்து இது எப்போ வரும் அவரோட எதிர்பார்த்து அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, நல்லது விளையாடுறாங்க. இதுக்கு வந்து அனுமதி, உணவு நாங்களே கொடுத்துறோம். அடுத்த லெவலில் போகிறோம். வெளியூரில் போய் விளையாடுறாங்கன்னா அதுக்கான பயணப்படி நம்ம கொடுத்துறோம், தங்குமிடம் கொடுக்குறோம். இது எல்லாமே இந்த கிராமப்புற மக்களுக்காக நம்ம இலவசமாக செய்கிறோம். இது எதுக்காக கிராமங்கள் நல்லா இருக்கும், இளைஞர்கள் நல்ல ஆரோக்கியமான ஒரு சூழல் வாழணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி போட்டிகளாக நடத்திட்டு வரும். முக்கியமாக எடுத்துட்டிங்கன்னா த்ரோபால் எடுத்துட்டிங்கன்னா இப்போது நம்ம தமிழ்நாட்டில் சரி இந்திய கலாச்சாரத்திலேயே வந்து லேடிஸ் வந்து அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்து விளையாடுறது, இல்லை வீட்டை விட்டு வெளியில் வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுங்கிறதே வந்து பெரிய ஒரு சேலஞ்சான விஷயம் இல்லையா? இப்போ உங்களுக்குலாம் தெரிஞ்சது அப்படி இருந்தும் கூட நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி விளையாட்டு போய் நம்ம அழைச்சி நம்ம விளையாட வைக்கிறோம். இந்த வயது வரம்பு பார்த்தீங்கன்னா வாலிபாலாக இருக்கும், த்ரோபாலாக இருக்கும், 14 வயதுக்கு மேற்பட்டவங்க எந்த வயசுக்காரங்கன்னு விளையாடுவோம். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு விபத்தில் கை இழந்துட்டாரு, அவர் ஒரு வாலிபால் பிளேயர், அவங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறோம் சரிங்களா? அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு அதாவது நம்ம யாரையுமே நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஜாதி, மதம், இனப்பாகுபாடு இல்லாமல் இந்த விளையாட்டு நிகழ்ச்சிகள் வந்து நம்ம நடத்திட்டு வரோம். இது 17வது கிராமோற்சவம். இது ரொம்ப சிறப்பாக நடக்கிறதுக்கு வந்து பத்திரிகையாளர்கள் நீங்கள் எவ்வளோ நல்ல விஷயங்களை வந்து நீங்கள் மக்களுக்கு எடுத்து போகிறீங்க, எவ்வளோ நல்ல விஷயங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்துறீங்க. இந்த கிராமப்புற மக்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை
தெரிவித்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து நகரத்து மக்கள் இந்த கிராமத்து கலாச்சாரத்தை மறக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கிராமத்து கலாச்சாரங்கள் ஒரு இடத்துல ஒரு விழாவை நடக்கிறப்போ அவங்க வந்து இதையும் பார்த்து இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு வரச்சும் விளையாட்டு உற்சவம் எங்கே நடக்குது? ஆனால் இது வந்து தமிழ்நாடு முழுவதும் 45 இடத்துல நடக்குது. வாலிபால் போட்டிகள், த்ரோபால் போட்டிகள் 24 இடத்துல தமிழ்நாடு முழுவதும் நடக்குது. குறைந்தது மாவட்டத்துக்கு ஒரு இடத்துலேருந்து நம்ம நடக்கும். அந்த இடத்துல நடக்கிற நிகழ்ச்சிகள் வந்து அந்த இடத்துல நடக்கிற அந்த விளையாட்டு போட்டிகள் வந்து தேர்வான அணிகள் அடுத்த லெவல். இப்போ சென்னை சரௌண்டிங்கில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், திருவள்ளூர் மாவட்டம் இருக்குது, காஞ்சிபுரம் மாவட்டம் இருக்குது. இவங்க எல்லாமே எடுத்துட்டிங்கன்னா வேலூர் மாவட்டத்துக்கு போய் விளையாடுவாங்க. இதில் வர 2 அணிகள் வின் பண்ணுற 2 அணிகள் வந்து வேலூர் மாவட்டத்துக்கு போய் விளையாடுவாங்க. வேலூரில் வின் பண்ணுற 2 அணிகள் இந்த மாதிரி வேலூர், கோயம்புத்தூர், சேலம், மதுரை, திருநெல்வேலி இந்த மாதிரி பகுதிகள் எல்லாமே நடக்கும். இந்த அணிகளில் இதில் செலக்ட் ஆகிற 2 டீம் மொத்தம் 6 இடங்கள்ல நடக்கும். இதில் செலக்ட் ஆகிற 2 டீம் வந்து ஃபைனல் ஈவெண்ட் வருவாங்க. ஃபைனல் ஈவெண்ட் வந்து ஈசா யோகா மையத்தில் நடக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னால் அந்த ஃபைனல் ஈவெண்ட் நடக்கும். ஒரு திருவிழாவாக நடக்கும். போன வருஷம் பார்த்தீங்கன்னா வீரேந்திர சேவக் வந்திருந்தாங்க, வெங்கடேஷ் பிரசாத் வந்திருந்தாங்க, மாரிமுத்து அவங்க வந்திருந்தாங்க, துளசிமணி அவங்க வந்திருந்தாங்க. இவங்க எல்லாருமே அங்கே வந்திருந்தாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பரிசளிப்பு விழாவில் அவங்க கலந்துட்டாங்க. அவங்க முன்னால் விளையாடுறது வந்து ஒரு கிராமத்து இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு உயர்வான விஷயமா பார்க்குறாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து என் பேர் சுவாமி நகுஜா. நான் முழு நேர கர்நாடகத்தில் இருக்கிறேன். இந்த கிராமோற்சவத்தோட கள ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன்.